அவரின் இறுதி வணக்கம் பை சர் ஆர்தர் கனான் டாயில். அன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி இரவு 9 மணி இருக்கும். உலக வரலாற்றிலே மிகவும் கொடூரமான ஆகஸ்ட் மாதமாக அமைந்துவிட்டது. கடவுளின் சாபம் மிகவும் கனமாக இந்த கேடுகெட்ட உலகின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஒருவர் ஏற்கனவே நினைத்திருக்கக்கூடும். ஏனெனில் அங்கே சகிக்க முடியாத முணுமுணுப்பும் ஒரு குழப்பமான எதிர்பார்ப்பு நிறைந்த உணர்ச்சிகளும் புழுக்கமான அமைதியான அந்த காற்றில் நிறைந்திருந்தன. கதிரவன் மறைந்து வெகுநேரம் ஆகியிருந்தது. தூர மேற்கில் ஆழமான ஒரு வெட்டு காயத்தில் இருந்து செங்குருதி மிகவும் வழிந்தோடுவது போல் கீழே தெரிந்தது. மேலே மீன்களும் பளிச்சிட்டன. கீழே கப்பல்களின் விளக்குகளும் விரிகுடாவில் மினுக்கிக் கொண்டிருந்தன. புகழ்பெற்ற 2 ஜெர்மானியர்கள் தோட்டத்து நடைபாதையில் கல்லால் வேயப்பட்டிருந்த கைப்பிடிச் சுவரின் அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் பின்னால் நீண்ட கீழிறங்கிய பெரிய வீடு இருந்தது. அவர்கள் சுண்ணாம்பு பாறைகளால் ஆன பள்ளத்தாக்கின் அடியில் இருந்த விரிந்து பரந்த கடற்கரையை நோக்கினார்கள். அங்குதான் 4 ஆண்டுகளுக்கு முன் வான்போர்க் அலைந்து திரியும் கழுகு போல் நிலைக்குத்தி இருந்தான். அவர்கள் இருவரும் தங்கள் தலைகள் நெருங்கும் அளவு ஒட்டியபடி நின்று கொண்டு அடிக்குரலில் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். புகைந்து கொண்டிருந்த அவர்களின் சுருட்டுகளுக்கு கீழிருந்து ஒரு வேண்டாத நண்பனின் எரியும் கண்கள் கீழே இருளை நோக்கி கொண்டிருந்தன. வான்போர்க் ஒரு அதிசயத்தக்க மனிதன். கைசரின் விசுவாசிகளிலே இவன் திறமைக்கு ஈடுகொடுக்கும் வல்லமை யாருக்கும் கிடையாது. அவனது திறமைகளை கண்டுதான் அவனுக்கு முதலில் ஆங்கில பணி வழங்கப்பட்டது. அனைத்திலும் அதிமுக்கியமான பணி அது. அவன் அந்த வேலையை எடுத்த நேரத்திலிருந்து உலகில் உண்மையை புரிந்து கொண்ட ஒரு 6 பேருக்காவது அவனது திறமைகள் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தது. அதில் ஒருவன் தற்போது அவனது கூட்டாளியான பரோன் வான் ஹெர்லிங், அந்த பணியின் முதன்மை காரியதரிசி. அந்த நாட்டுப்புற தெருவை அடைத்து கொண்டு அவரது 100 குதிரை திறன் கொண்ட பென்ஸ் ஊர்தி நின்று கொண்டிருந்தது. தனது முதலாளியை தூக்கிக் கொண்டு லண்டன் பறப்பதற்காக காத்து கொண்டிருந்தது. நடக்கும் விஷயங்களை கவனித்தால் நீ இன்னும் ஒரே 1 வாரத்தில் பெர்லின் திரும்பி விடுவாய் என்று எண்ணுகிறேன் என்றார் காரியதரிசி. அங்கு வந்ததும், எனதருமை வான்போர்க், உனக்கு கிடைக்கும் வரவேற்பு கண்டு நீ மிகுந்த ஆச்சரியம் கொள்வாய் என்றே நினைக்கிறேன். இந்த நாட்டின் உயரிய இடத்தில் நீ செய்த வேலைக்கு கிடைத்த மரியாதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஒரு பருத்த மனிதர். அந்த காரியதரிசி ஆழ அகல உயரமானவர். அவரது மிருதுவான கனமான பேச்சுகள்தான் அவரது அரசியல் வாழ்க்கையின் முதலீடு. வான்போர்க் சிரித்தான். அவர்களை ஏமாற்றுவது ஒன்றும் அவ்வளவு கடினம் அல்ல என்றான். அவர்களைப் போல் பணிவான எளிமையான மனிதர்களை காண முடியாது. அதை பற்றி எனக்கு தெரியாது என்று அவர் மிகவும் யோசித்தபடி கூறினார். அவர்களுக்கு வினோதமான ஆற்றல் உள்ளது. அதையும் ஒருவன் கவனிக்கத்தான் வேண்டும். மேலோட்டமான அந்த எளிமையைதான் புதிய மனிதர்களை எளிதில் ஏமாற்றிவிடும் பொறி போன்றதாகும். ஒருவனுக்கு அவர்களை பார்த்ததும் முதலில் தோன்றுவது அவர்கள் மென்மையானவர்கள் என்றுதான். அதன் பின்பு சட்டென்று அவர்களின் கடுமையான மறுபக்கத்தை காணும்போது எதிர்ப்புறம் உள்ள எல்லையை தொட்டுவிட்டதாக தோன்றும். அப்பொழுது உண்மைக்கு பழக்கப்பட்டே ஆக வேண்டும். உதாரணமாக, அவர்கள் தனிப்பட்ட கூட்டம் நடத்துவார்கள். அதை நிச்சயம் கவனித்தே ஆக வேண்டும். அப்படியென்றால் அவர்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? வான்போர்க் அடிப்பட்டவனைப் போல் சலித்து கொண்டான். ஆங்கிலேயர்கள் பற்றி ஒரு தவறான எண்ணம்தான் எல்லாவிதமான வினோதமான வடிவங்களிலும் பிரதிபலிக்கின்றன. உதாரணமாக, நானே செய்த ஒரு மிகப்பெரிய தவற்றை பற்றி சொல்கிறேன். என் தவறுகளை பற்றி நான் பேசுவது ஒன்றும் தவறாகிவிடாது என்று நினைக்கிறேன். ஏனெனில் என்னுடன் நீ வேலை செய்வதால் என் பல்வேறு வெற்றிகள் பற்றியும் அறிந்திருப்பாய்.
நான் அப்பொழுதுதான் வேலைக்கு சேர்ந்திருந்தேன். மேலவை அமைச்சரின் கிராமத்து வீட்டில் வார இறுதியில் ஒரு சிறு கூட்டத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். உரையாடல்கள் முழுவதும் மிகவும் மேம்போக்காக இருந்தன. வான்போர்க் ஆமோதித்தான். ஆம், நானும் சென்றிருக்கிறேன் என்று வெறுமையாக சொன்னான். அதேதான். நான் எப்பொழுதும் போல பெர்லினுக்கு அங்கு நடந்த விஷயங்கள் பற்றி தகவல் அனுப்பிவிட்டேன். எதிர்பாராத விதமாக நமது நாட்டின் நல்ல அதிபதி இது போன்ற விஷயங்களை கண்டு கொள்வோர் அல்ல. அதனால் அங்கு என்ன நடந்தது என்பதை பற்றி ஏற்கனவே தெரியும் என்று ஒரு குறிப்பு அனுப்பினார். இதை நான் தான் செய்தேன் என்று கண்டுபிடிக்க வெகு நேரம் ஆகிவிடவில்லை. அது எனக்கு எந்த மாதிரியான பின்விளைவுகள் கொடுத்தது என்பது பற்றி நீ நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. நமது விருந்தாளியாக அன்று வந்திருந்த ஆங்கில அதிகாரிகள் பற்றி எதுவும் நயமாக சொல்லிவிட முடியாது. அந்த மனக்கசப்புகள் மாற எனக்கு 2 ஆண்டுகள் முழுமையாக ஆனது. இப்பொழுதும் நீ இருக்கும் தோரணையை பார்த்தால், இல்லை இல்லை, தோரணை என்று சொல்லாதீர்கள், அது செயற்கையானது. நான் பிறந்ததிலிருந்தே நல்ல விளையாட்டு தீரன். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்படியென்றால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீ அவர்களுக்கு எதிராக உலாப் படகை செலுத்தி அவர்களுடன் வேட்டையாடு. போலோ விளையாட்டு. ஒவ்வொரு விளையாட்டிலும் அவர்களுக்கு நிகராக நில். உனது ஒருங்கு உனக்கு ஒலிம்பிக்கில் பரிசுகளை வாங்கித் தரும். நீ உன் கீழிருக்கும் அதிகாரிகளுடன் குத்துச்சண்டை விளையாடுவதும் எனக்கு தெரியும். அதனால் என்ன பலன்? யாருக்கும் உன்னை தீவிரமாக எடுத்துக்கொள்வதில்லை. நீ ஒரு நல்ல விளையாட்டு வீரன், நல்ல ஜெர்மன் குடிமகன். இரவு நேரங்களில் அனைத்து விடுதிகளுக்கும் சென்று நன்றாக குடித்து கும்மாளமிடு. யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு இளைஞன். எல்லா நேரத்திலும் இந்த உன்னுடைய அமைதியான கிராமத்து வீடுதான் இங்கிலாந்தின் பாதி குறும்புகளுக்கு மையமாக இருக்கிறது. உனது விளையாட்டுத்தனங்கள் தான் ஐரோப்பாவிலேயே ஒரு மிக சிறந்த புத்தி கூர்மையான உளவாளியாக மாற்றியிருக்கிறது. அபாரம் எனதருமை வான்போர்க், அபாரம். நீங்கள் என்னை மட்டையாக மடக்கிவிட்டீர்கள் பரோன். ஆனால் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், 4 ஆண்டுகள் இந்த நாட்டில் செலவழித்தது ஒன்றும் மோசம் போய்விடவில்லை என்று. நான் சேகரித்ததை உங்களுக்கு காட்டவே இல்லை அல்லவா? இங்கே வந்து பாருங்கள். படிக்கும் அறையின் கதவு நேரே மொட்டை மாடிக்கு சென்றது. வான்போர்க் அழுத்தி திறந்து முன்னே சென்று ஒரு மின் விளக்கின் விசையை அழுத்தினான். அதன் பின் தன் பின்னால் வந்த பருமனான உடம்பை உள்ளே விட்டு கதவை சாத்தினான். பின்னால் இடப்பட்டிருந்த சாளரத்தின் கனமான திரையை சரி செய்தான். இந்த முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் செய்த பின்பே அவன் தனது வெயிலால் கருத்த கழுகு போன்ற முகத்தை அவர் பக்கம் திருப்பினான். எனது ஆவணங்கள் சிலவற்றை காணவில்லை. எனது மனைவி நேற்று துப்புரவு செய்யும் போது தேவையில்லாத சிலவற்றை எடுத்துச் சென்று விட்டார். அதனால் தூதரக பாதுகாப்பு கோர வேண்டும் மற்றவற்றை காப்பதற்கு. தனிப்பட்ட முறையில் உன் பெயர் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. உனக்கோ உன் உடைமைகளுக்கோ எந்தவித தொந்தரவும் வராது. இருந்தாலும் நாம் போக வேண்டி இராத சூழலும் வரலாம். இங்கிலாந்து பிரான்சை கை கழுவிட்டு விட வாய்ப்பு உள்ளது. அவர்களுக்கு நடுவில் எந்தவித ஒப்பந்தமும் இல்லை என்பது நமக்கு உறுதியாக தெரியும். பின் பெல்ஜியம்? ஆம், பெல்ஜியமும் தான். வான்போர்க் தலையசைத்தான். அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயம் ஏதோ ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அவர்களால் அந்த ஏமாற்றத்தில் இருந்து வெளியில் வரவே முடியாது. அவர்கள் நிச்சயம் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அவர்களின் மரியாதை? நாம் ஒரு பயன் சார்ந்து வாழும் காலத்தில் இருக்கிறோம். எனதருமை அதிகாரி அவர்களே, மரியாதை என்பதெல்லாம் பழங்கால சொல். இருப்பினும் இங்கிலாந்து இன்னும் தயாராகவில்லை. அது நினைத்து பார்க்க இயலாத விஷயம். நாம் கொடுத்த போர் வரியான 5 கோடியும் கூட அவர்களை உறக்கத்திலிருந்து எழுப்ப முடியவில்லை. வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவனுக்கு நாம் கிட்டத்தட்ட டைம்ஸ் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் விளம்பரம் செய்தது போல் தெளிவாய் இருந்திருக்கும். இங்கும் அங்கும் ஒரு சிலர் ஒரு கேள்வியை கவனிக்கிறார்கள்.
அதற்கான விடை கண்டுபிடிப்பது என் வேலை. இங்கும் அங்கும் சில எரிச்சல்களும் இருக்கின்றன. அதை சமன்படுத்துவது என் வேலைதான். ஆனால் முக்கியமான விஷயங்களை பொறுத்தவரையில் ஒன்று என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஆயுதங்கள் சேகரிப்பது, நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல், வெடிமருந்துகளுக்கான ஏற்பாடுகள், இவை அனைத்தும் ஒன்று கூட தயாராகவில்லை. அப்படி இருக்கையில் இங்கிலாந்து எப்படி உள்ளே வரும்? மேலும் அவர்களது உள்நாட்டில் பூதகரமாக அயர்லாந்து கலவரத்தையும் கிளறிவிட்டிருக்கிறோம். சாளரங்களை உடைக்கும் கோபமான கூட்டங்கள், கடவுளுக்கே வெளிச்சம். இன்னும் என்னென்ன அவர்களை உள்நாட்டிலேயே கவனத்தை திசை திருப்ப? அவர்கள் தங்களது எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். அது மற்றொரு விஷயம். எதிர்காலத்தில் இங்கிலாந்து பற்றி நமக்கு தெளிவான திட்டங்கள் இருக்கும் என்று நம்புகிறேன். அதன் பின் உனது செய்திகள் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் எண்ணுகிறேன். இன்றோ நாளையோ நாம் திரு ஜான் ஃபுல் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவர் இன்றே சரி என்றாலும் நாம் தயாராகவே இருக்கிறோம். நாளை என்றால் இன்னும் அதிகமாகவே தயார்தான். அவர்கள் கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு போராடுவதுதான் புத்திசாலித்தனம் என்று எண்ணுகிறேன். இருந்தாலும் அது அவர்களது முடிவு. இந்த வாரம் அவர்களின் தலைவிதியை நிர்ணயிக்கும் வாரம். ஆனால் நீ உனது ஆவணங்கள் பற்றி சொன்னாயல்லவா? அவர் ஒரு சாய் நாற்காலியில் அவரது அகன்ற சொட்டையில் விளக்கும் வெளிச்சம் பலிட அமர்ந்தார். மெதுவாக தனது சுருட்டை ஊதியபடி கருவாலி மரங்களால் செய்யப்பட்ட பெரிய நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த அறையில் ஒரு பெரிய திரை மூலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை இழுக்கும்போது ஒரு பெரிய பித்தளையால் செய்யப்பட்ட பெட்டகத்தை வெளிப்படுத்தியது. வான்போர்க் தனது கடிகாரத்தில் இருந்து ஒரு சிறிய திறவுகோலை எடுத்து கொஞ்சம் பிரயாசப்பட்டு அதன் பெரிய கதவுகளை திறந்தான். பாருங்கள் என்றான், தள்ளி நின்று கையாட்டியபடி. திறந்த பட்டகத்தின் மேல் விளக்கின் வெளிச்சம் மென்னியது. அந்த தூதரக அதிகாரி மிகவும் ஆழ்ந்த ஆர்வத்தோடு அதில் இடப்பட்டிருந்த வரிசையான துளைகளை நோக்கினார். ஒவ்வொரு துளையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவரது கண்கள் ஒவ்வொன்றாய் பார்வையிட்ட போது நீண்ட வரிசையான சொற்களை படித்துக் கொண்டே வந்தார். போர்ட்டுகள், துறைமுகம், பாதுகாப்புகள், வானூர்திகள், அயர்லாந்து, எகிப்து, போர்ட்ஸ்மவுத், கோட்டைகள், கால்வாய், ரோசித், இன்னும் எக்கச்சக்கமாய். ஒவ்வொரு சிறு அறையிலும் ஏகப்பட்ட ஆவணங்களும் திட்டங்களும் குவிந்திருந்தன. அபாரம் என்றார் அந்த காரியதரிசி. தனது சுருட்டை கீழே வைத்துவிட்டு மெதுவாக தனது பருமனான கைகளை தட்டினார். அதுவும் இந்த 4 ஆண்டுகளிலே பரோன், மொடா குடிகாரனான, உலகம் சுற்றும் வாலிபனான எனக்கு இது ஒன்றும் மோசமான விஷயமில்லை. ஆனால் எனது சேகரிப்பிலேயே சிறந்த ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கும் ஓரிடம் ஒதுக்கி வைத்து விட்டேன் என்று நாவாய் குறியீடுகளை என்று எழுதப்பட்ட சிற்றறையை காண்பித்தான். ஆனால் அதில் ஏற்கனவே நிறைய ஆவணங்கள் இருக்கிறதே. அதெல்லாம் காலாவதியாகிவிட்டன, தேவையற்றது. நிர்வாக குழுவிற்கு எப்படியோ தகவல் கசிந்து விட்டது. அதனால் எல்லா குறியீடுகளையும் மாற்றிவிட்டார்கள். அது பேரிடி பரோன். எனது நடவடிக்கைகளே மிகவும் மோசமானது. எனது காசோலை மற்றும் நல்ல மனிதன் ஹால்ட்மோண்ட் இருப்பதால் அனைத்தும் நல்ல விதமாகவே இன்றிரவு முடியும். பரோன் தனது கைகடிகாரத்தை பார்த்து ஏமாற்ற உணர்வோடு கனைத்தான். சரி, என்னால் இதற்கு மேல் இங்கு இருக்க முடியாது. கால்டன் மாடியில் தற்போது எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ நம்பலாம். அதனால் அனைவரும் தத்தமது வேலைகளை தொடரலாம். உனது முற்றுகை செய்தியை எப்படியாவது கொண்டு போகலாம் என்று நினைத்தேன். ஆல்டாமோண்ட் நேரம் எதுவும் குறிப்பிடவில்லையா? வான்போர்க் ஒரு தந்தியை நகட்டினான். நிச்சயம் இன்றிரவு வருவான், தீப்பொறி கிளப்பிகளோடு. தீப்பொறி கிளப்பிகளா? அவன் ஒரு விசைப்பொறி வல்லுனர் போல் தெரிகிறது. எனது வண்டி நிறுத்துமிடமும் நிரம்பி வழிகிறது. எங்களது சந்தேக குறியீடுகளில் அனைத்தும் உதிரி பாகங்கள் போலவே பெயரிடப்படுகின்றன. அவன் வெப்ப கதிர் பரப்பி என்று சொன்னால் போர்க்கப்பல் என்று பொருள்.
எண்ணெய் எக்கி என்று சொன்னால் விரைவு போர்க்கப்பல் என்று பொருள். தீப்பொறி கிளப்பி என்பது கப்பற்படையின் குறியீடுகள். போர்ட்ஸ்மவுத்தில் நண்பகலில் என்றார் காரியதரிசி. அதை படித்து நீ அவனுக்கு என்ன கொடுக்க போகிறாய் என்று தெரிந்து கொள்ளலாமா? 500 பவுண்டுகள் இந்த வேலைக்காக கொடுக்க போகிறேன். இது போக சம்பளமும் உண்டு. பேராசை கொண்ட திருடன். அவர்கள் நமக்கு பயன்படுகிறார்கள், அந்த துரோகிகள். இருந்தாலும் இந்த குருதி பணம் கொஞ்சம் அதிகம்தான். எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அவன் அருமையான வேலைக்காரன். நான் அவனுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தால் பொருளை கச்சிதமாக கொடுத்து விடுவான். அவன் மொழியிலே சொல்வதென்றால், இன்னும் சொல்ல போனால் அவன் துரோகி கிடையாது. நமது பெரும்பான்மையான ஜெர்மானிய குப்பைகள் எல்லாம் இங்கிலாந்திடம் ஒரு சமாதான புறா போலதான் செயல்படுவார்கள். ஆனால் அவன்தான் கோபம் கொண்ட உண்மையான அயர்லாந்து அமெரிக்கக்காரன். ஓ, அயர்லாந்து அமெரிக்கக்காரனா? அவன் பேசுவதை நீங்கள் கேட்டால் நிச்சயம் சந்தேகம் கொள்ள மாட்டீர்கள். சில நேரங்களில் அவன் பேசுவது எனக்கே புரியாது. அவன் அரசனின் ஆங்கிலத்தில் மேலும் ஆங்கில அரசனின் மேலும் போர் பிரகடனம் செய்துவிட்டான் போல தெரிகிறது. நீங்கள் நிச்சயம் சென்றுதான் ஆக வேண்டுமா? எந்நேரமும் அவன் வந்து விடலாம். இல்லை, மன்னிக்கவும், எனக்கு ஏற்கனவே நேரம் தாமதமாகிவிட்டது. நாங்கள் உன்னை அதிகாலை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். யார்க் பிரபுவின் படிக்கட்டுகளுக்கு மேல் உள்ள அந்த சிறிய கதவிலிருந்து உனக்கு அந்த குறியீட்டு நூல் கிடைத்துவிட்டால் இங்கிலாந்தில் உன் பதிவேட்டில் வெற்றிகரமானதொரு முடிவை போட்டுக் கொள்ளலாம். என்ன டோக்கோ? அவர் அழுத்தமாக மூடி இடப்பட்டிருந்த புழுதி படிந்திருந்த கண்ணாடி கொடுவியை காண்பித்தார். அதன் அருகில் வெள்ளித்தட்டின் மேல் 2 நீண்ட கண்ணாடி கோலைகள் கவிழ்ந்து இருந்தன. நீங்கள் கிளம்பும் முன் ஒரு கோலை அருந்திவிட்டு செல்லலாமே. இல்லை, பரவாயில்லை, இப்பொழுதே வெற்றி பெற்றது போல்தான் தோன்றுகிறது. அல்டாமோண்டிற்கு கொடிமுந்திரி மது வகைகள் என்றால் நிறைய பிடிக்கும். எனது டோக்கேவில் மயங்கிவிட்டான். அவன் மிகுந்த உணர்ச்சி வசப்படுகிறாள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவனுக்கு சிரிப்பு முட்டி கொண்டு இருக்க வேண்டும். நான் அவனை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்கள் மீண்டும் மொட்டை மாடிக்கு சென்றனர். அங்கிருந்து மாடியின் விளிம்பிற்கு வந்துவிட்டனர். அப்பொழுது பரோனின் வாகன ஓட்டியின் சிறு அசைவில் அந்த பெரிய வண்டி குலுங்கியது. அதுதான் ஹவிச்சின் ஒலி என்று நினைக்கிறேன் என்றார் காரியதர்சி. எனது புழுதி படிந்த மேலங்கி எடுத்துக்கொண்டே, இன்னும் எல்லாமே ஆடாமல் அமைதியாகவே தோன்றுகிறது. இந்த வாரத்திற்குள் மேலும் சில வெளிச்சங்கள் தெரியலாம். அதன்பின் இங்கிலாந்து கடற்கரையின் அமைதி குறையும். வானமும் கூட இவ்வளவு அமைதியாக ஈராது. செப்பேலின் உறுதி கொடுத்த செய்திகள் எல்லாம் உண்மையாயிருந்தால் கேட்கவே வேண்டும் என்றே நினைத்தேன். யாரது? ஒரே ஒரு சாளரத்தின் பின்னால் இருந்து மட்டுமே விளக்கின் ஒளி தெரிந்தது. அங்கே ஒரு விளக்கு. அதன் பின்னால் மேசையில் ஒரு வயதான கிராமத்து பெண்மணி தலையில் கிராமத்து தொப்பியுடன் அமர்ந்திருந்தாள். அவள் குனிந்து தனது பின்னால் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தாள். எப்பொழுதாவது திரும்பி தனது பெரிய கருப்பு பூனையை தடவி கொடுத்தாள். அது மார்த்தா, என்னிடம் இருக்கும் ஒரே ஒரு வேலைக்கார பெண்மணி. காரியதரிசி புன்னகைத்தான். அவளும் பிரியத்தானியாவின் கையாளாக இருக்க போகிறாள் என்றார் அவர். எப்பொழுதும் சொகுசான தனிமையில் தன் வேலையில் மூழ்கி இருப்பதை பார்க்கும்போது அப்படித்தான் தோன்றுகிறது. நன்று, நான் புறப்படுகிறேன் வான்போர்க். இறுதியாக ஒரு முறை கையசைத்துவிட்டு தனது ஊர்தியில் ஏறி அமர்ந்தார். சில மணி துளிகளில் எல்லாம் அவரது ஊர்தியின் முகப்பு விளக்குகளில் இருந்து 2 ஒளி கூம்புகள் இருளை கிழித்து பாய்ந்தன. அந்த ஆடம்பரமான லிமாசின் என்னும் ஊர்தியின் மெத்த ஆசனத்தில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார். மனம் முழுவதும் வரப்போகும் ஐரோப்பிய கலக்கத்தை பற்றி எண்ணங்களே நிறைந்திருந்தன. அந்த கிராமத்து சாலையில் வேகமாக செல்லும் நேரத்தில் எதிரில் வந்த சிறிய போர்ட் வண்டியை கவனிக்கவில்லை. வான்போர்க் மெதுவாக தனது அறைக்கு சென்றான். தூரத்தில் வாகனத்தின் இறுதி வெளிச்சமும் மறைந்து கொண்டிருந்தது.
அப்பொழுது அவனது வயதான வேலைக்கார பெண்மணியும் விளக்கை அணைத்துவிட்டு உறங்கியிருந்தாள். இது ஒரு வினோதமான அனுபவமாக இருந்தது. விசாலமான வீட்டின் அமைதியும் இருளும் அவனது குடும்பத்திற்கு மிகவும் பெரிதாக தெரிந்தது. அவர்கள் எல்லோரும் பத்திரமாக இருக்கிறார்கள் என்று எண்ணும் பொழுது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் சமையலறையில் உலவும் அந்த ஒரே ஒரு பெண்மணியை தவிர இந்த வீடு முழுவதும் தனக்கே சொந்தமாக இருந்தது. அவனது நூல் அறையில் கொஞ்சம் நிறையவே சுத்தப்படுத்த வேண்டியிருந்தது. அவன் தானாகவே அதை செய்ய ஆரம்பித்தான். எரிந்து கொண்டிருந்த காகிதங்களின் வெம்மையினால் அவனது அழகான முகம் கருக்க ஆரம்பிக்கும் வரை. மேஜைக்கு அருகில் தோணிலால் செய்த ஒரு பெட்டி நின்று கொண்டிருந்தது. அதில் அவனது பெட்டகத்தில் இருந்த விலையுயர்ந்த செய்திகளை ஒவ்வொன்றாகவும் முறையாகவும் நேர்த்தியாகவும் அடுக்கி வைத்தான். அவன் ஆரம்பிக்கும் அதே வேளையில் அவனது கூரிய காது தூரத்தில் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் ஒளியை கவனித்தது. உடனே அவனது முகம் திருப்திக்கான பாவனையை வெளிப்படுத்தியது. பெட்டியை மூடிவிட்டு பெட்டகத்தின் கதவை சாத்தி தாளிட்டு விட்டு மொட்டை மாடியை நோக்கி விரைந்தான். அவன் வந்த அதே நேரத்தில் அவனது வாயில் கதவின் அருகில் ஒரு வாகனம் வந்து நின்றது. அதில் இருந்து ஒருவன் இறங்கி வேகமாக அவனை நோக்கி நடந்தான். வாகன ஓட்டி பருத்த உடலை உடையவன், வயதானவன், நரைத்த மீசை கொண்டவன், நீண்ட நேரம் ஆகும் என்பவனைப் போல ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். சரிதானே என்று கேட்டபடியே தனது விருந்தாளியை சந்திக்கும் எண்ணத்துடன் அவனை நோக்கி ஓடினான் வான்போர் ஆவலுடன். அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு பழுப்பு நிற காகித பொட்டலத்தை வெற்றிகரமாக ஆட்டினான் அவன். நீங்கள் இன்றிரவு மகிழ்ச்சியாக எனக்கு கை கொடுக்கலாம். ஒரு வழியாக பன்றிக்கறியை வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டேன் என்று கத்தினான். குறியீடுகள்? தந்தியில் சொன்னது போலத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். குறியீடுகள் அனுப்பும் கருவி, விளக்கு குறியீடு, மார்க்கோனி, அதான் நகல் மட்டுமே. மூலம் கிடைக்கவில்லை. அது மிகவும் அபாயமானது. நிச்சயம் உண்மையானதுதான், நம்பலாம். அவன் ஜெர்மானியன் தோள்பட்டையை தட்டி கொடுத்தான். அதை புரிந்து கொண்டது போல அவனும் கண்ணசைத்தான். உள்ள வாங்க என்றான் அவன். நான் வீட்டில் தனியாகத்தான் இருக்கிறேன். இதற்காக தான் காத்து கொண்டிருந்தேன். நகல் நிச்சயம் மூலத்தை விட சிறந்ததுதான். ஏனெனில் அது தொலைந்தது தெரிந்தால் அவர்கள் அனைத்தையும் உடனே மாற்றி விடுவார்கள். இந்த நகல் உங்களுக்கு பாதுகாப்பானது போல தெரிகிறதே. அந்த அயர்லாந்து அமெரிக்கக்காரன் படிக்கும் அறையினுள் நுழைந்த நீண்ட கைப்பிடிகள் உள்ள நாற்காலியில் அமர்ந்து தன் நீண்ட கைகளை நெட்டி முறித்தான். அவன் உயரமான மெலிந்த உடல் கொண்ட 60 வயது மதிக்கத்தக்க மனிதனாய் இருந்தான். அவனது செதுக்கிய உடல் அமைப்புகளும் ஆடு போன்ற குறுந்தாடியும் அவனை சாம் மாமாவின் கேலி சித்திரம் போல் காட்டின. பாதி புகைத்த நனைந்த சுருட்டு ஒன்று அவனது உதட்டில் ஓரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அமரும் போதே ஒரு தீக்குச்சியை கிழித்து அதை பற்ற வைத்தான். கிளம்ப தயாராக இருக்கிறாய் போலிருக்கிறது என்று அவனை சுற்றி நோட்டமிட்டபடியே சொன்னான். சொல்லுங்கள் என்று அழுத்தம் கொடுத்தான். நோட்டமிட்ட கண்கள் விலகிய திரைசீலையின் மேல் பார்வைப்பட்டது. இதில்தான் எனது காகிதங்களை எல்லாம் வைத்திருக்கிறேன் என்று தயவு செய்து சொல்லிவிடாதே. ஏன் அப்படி? கடவுளே, இந்த மாதிரி வெட்ட வெளிச்சமான ஒரு பெட்டியிலா வைப்பது? அவர்கள் என்னமோ உன்னை ஒரு ஒற்றன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமெரிக்க திருடன் குவளை திறக்கும் ஆணியை கொண்டு எளிதாக அனைத்தையும் கவர்ந்து விடுவான். எனது கடிதங்கள் எல்லாம் இங்குதான் கவனமில்லாமல் அந்த பெட்டியில் வைக்கப்படுகிறது என்று தெரிந்த பின்னும் நான் கடிதம் எழுதுவதாக இருந்தால் என்னை விட முட்டாள் யாரும் இருக்க முடியாது. அந்த பெட்டகத்தை திறப்பது ஒன்றும் அவ்வளவு சுலபமானது இல்லை என்று பதிலளித்தான் வான்போர். எந்த விதமான உலோகத்தை வைத்தும் அதனை வெட்டிவிட முடியாது. ஆனால் அந்த பூட்டு? இல்லை, அது 2 சேர்க்கை உள்ள பூட்டு. என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சொல்லேன் பார்க்கலாம் என்றான் அந்த அமெரிக்கக்காரன். ஒரு சொல்லும் ஒரு சில எண்களும் தேவை அந்த பூட்டு வேலை செய்ய வேண்டுமென்றால். அவன் எழுந்து சாவி துளையனை சுற்றி 2 சுழல்கள் கொண்ட தட்டை காண்பித்தான்.
மேலே இருப்பது எழுத்துக்களுக்கு, உள்ளே இருப்பது எண்களுக்கு. நல்லது, இருக்கட்டும். ஆக நீங்கள் நினைத்தது போல் எளிதானது இல்லையல்லவா? இதை நான் 4 ஆண்டுகளுக்கு முன் வடிவமைத்தேன். எழுத்துகளுக்கும் எண்களுக்கும் என்ன தெரிவு செய்தேன் என்று தெரியுமா? நிச்சயம் எனக்கு தெரியாது. ஆகஸ்ட் என்பதுதான் சொல். 1914 என்பது எண்கள். இப்பொழுது பாருங்கள், அந்த அமெரிக்கக்காரனது முகத்தில் ஆச்சரியமும் புகழ்ச்சியும் தோன்றின. அருமை, மிகவும் புத்திசாலித்தனமானது, மிகவும் நுணுக்கமான தேர்வுதான். ஆம், சில பேர் எண்களை வேண்டுமானால் யூகித்து விடலாம். நான் நாளை காலை மூடிவிடுவேன். நல்லது, நீ எனக்கும் ஒரு உதவி செய்ய வேண்டும். எனக்கு இந்த சபிக்கப்பட்ட கிராமத்தில் தன்னந்தனியாக தங்க விருப்பமில்லை. இன்னும் 1 வாரமோ இல்லை அதற்கு முன்பாகவோ ஜான் புல் தனது பின்னங்கால்கள் பிடரியில் பட ஓடிக்கொண்டிருப்பான். நான் அவனை நீரின் மேலிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நீ அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவனாச்சே? ஆம், ஜாக் ஜேம்ஸ் கூடத்தான் அமெரிக்காக்காரன். ஆனால் அவன் போர்ட்லாண்டில் தான் இருக்கிறான். நீ ஒரு அமெரிக்கக்காரன் என்று ஒரு இங்கிலாந்து காவல்காரனும் சொல்வதால் எந்தவித பலனும் இல்லை. இங்கிருப்பது இங்கிலாந்து சட்டம் ஒழுங்குதான். ஜாக் ஜேம்ஸ் பற்றி சொன்னதும் தான் நினைவுக்கு வருகிறது. நீ உனது ஆட்களை பாதுகாப்பதற்கு எதுவுமே செய்வதில்லை போல தெரிகிறதே. அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கூர்மையாக கேட்டான் வான்போர். நன்று, நீதான் அவர்களது முதலாளி இல்லையா? அவர்கள் விழுந்து விடாமல் தடுப்பதுதான் உனது வேலை. அவன் இந்த வேலையில் யார் சொல்வதையும் கேட்பதில்லை. ஜேம்ஸ் அகம்பாவம் பிடித்தவன், ஒத்துக்கொள்கிறேன். அப்புறம் ஹொல்லிஸ் இருக்கிறான். ஹொல்லிஸ் ஒரு பைத்தியம். இறுதியில் அவன் குழம்பித்தான் போய்விட்டான். அவனை சுற்றிலும் 100 பேர் இருந்து கொண்டு காவல்துறையிடம் போட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும்போது, காலையிலிருந்து இரவு வரை ஒரு மனிதன் இப்படிப்பட்ட சூழலில் வேலை செய்தால் அவனுக்கு பைத்தியம் பிடிக்காமல் என்ன செய்யும்? இப்போது ஸ்டைனர், அவனுக்கு என்னாச்சு? அவனை அவர்கள் பிடித்து விட்டார்கள், அவ்வளவுதான். அவனது வீட்டை நேற்றிரவு சோதனை செய்தார்கள். அவனும் அவனது காகிதங்களும் போர்ட்ஸ்மவுத் சிறையில் இருக்கின்றன. நீ போய்விடுவாய். ஆனால் அவன்தான் மாட்டிக்கொண்டான். உயிர் பிழைத்தால் அதிசயம்தான். அதனால்தான் நீ கிளம்பியவுடன் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறேன். வான்போர் வலிமையான தாங்கிக் கொள்ளும் இதயம் படைத்தவன்தான். ஆனால் இந்த செய்தி கேட்டு அவன் மிகவும் உடைந்துதான் போய்விட்டான் என்பது தெளிவாகவே தெரிந்தது. ஸ்டைனரை எப்படி பிடித்தார்கள் என்று முணுமுணுத்தான். அது மிக பெரிய எடிதான் இப்பொழுது. ஆம், நீயும் மயிரிழையில் தப்பியிருக்கிறாய். ஏனெனில் அவர்கள் என்னை நெருங்கிவிட்டார்கள். நீ பொய் சொல்கிறாய். நான் சொல்வது உண்மை. பிராட்டன் வழியில் இருக்கும் எனது வீட்டின் உரிமையாளரிடம் சிலர் வந்து விசாரணை செய்துவிட்டு சென்றிருக்கின்றனர். அதை கேட்டவுடன் காலி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தேன். ஆனால் எனக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், கப்பல் துறைக்கு எப்படி இந்த செய்தி எல்லாம் தெரிகிறது என்றுதான். நான் உன்னிடம் சேர்ந்த பின் ஸ்டைனர் உன் கையை விட்டு சென்ற 5வது மனிதன். நான் தப்பிக்கவில்லை என்றால் 6வது மனிதன் யார் என்றும் சொல்ல முடியும். எப்படி இதையெல்லாம் விளக்குவாய்? ஒவ்வொருவராய் விட்டுவிட உனக்கே அவமானமாய் தோன்றவில்லை? வான்போர்க்கின் முகம் குருதி சிவப்பாய் மாறியது. எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ என்னிடம் இப்படி பேசுவாய்? தைரியம் இல்லை என்றால் நான் உன்னிடம் வேலை செய்து கொண்டிருக்க மாட்டேன். ஆனால் என் மனதில் தோன்றியதை நான் மறைக்காமல் சொல்லிவிடுவேன். நான் கேள்விப்பட்ட வரையில் உங்கள் ஜெர்மன் அரசியல்வாதிகள் தங்களுக்கு வேலை முடிந்த பின் கழற்றி விடுவதற்கு கவலைப்படுவதில்லை. வான்போர்க் சட்டென்று எழுந்தான். நான் எனது ஆட்களையே கைவிட்டு விட்டேன் என்று தைரியமாக என்னை குற்றம் சாட்டுகிறாயா? எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு துரோகி இருக்கிறான். அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடம்தான் இருக்கிறது. இருந்தாலும் நான் இனிமேல் எந்தவித சந்தர்ப்பமும் கொடுக்க விரும்பவில்லை. எனக்கு ஹாலண்ட் இருக்கிறது. எவ்வளவு விரைவாக செல்ல முடியுமோ அவ்வளவு நல்லது.
வான்போர்க் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டான். நாம் நீண்ட நாட்களாக நட்புறவோடு இருந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும் பொழுது சண்டையிடுவதில் பொருளில்லை என்றான் அவன். நீ மிக அருமையான வேலைகள் செய்திருக்கிறாய். மிகவும் அபாயமான சூழல்களில் இருந்திருக்கிறாய். அதையெல்லாம் என்னால் மறுக்க முடியாது. நிச்சயம் நீ ஹோலந்து செல்லலாம். ராட்டர்டாமில் இருந்து நியூயார்க்குக்கு கப்பல் கிடைக்கும். வேறெதுவும் பாதுகாப்பாக இருக்காது. நான் அந்த புத்தகத்தை எடுத்து மற்றவைகளுடன் அடுக்கி வைத்து விடுகிறேன். அந்த அமெரிக்கக்காரன் தனது கையில் ஒரு பொட்டலத்தை வைத்திருந்தான். ஆனால் அதை கொடுப்பதற்கு எந்தவித முயற்சியும் செய்யவில்லை. பணம் எங்கே? என்ன கேட்டாய்? துட்டு, வெகுமதி, அந்த 500 பவுண்டுகள். இறுதியில் துப்பாக்கி வைத்திருந்தவன் மிகவும் மோசமாக நடந்து கொண்டான். அவனை சரிக்கட்ட மேற்கொண்டு $100 அழ வேண்டியதாய் போய்விட்டது. இல்லை என்றால் எனக்கும் உனக்கும் மிகவும் கேடு கெட்டு போயிருக்கும். ஒன்று செய்ய முடியாது என்று கூறிவிட்டு நிச்சயம் அதில் உறுதியாய் இருந்தான். ஆனால் இறுதியாக கொடுத்த $100 நன்றாக வேலை செய்தது. முதலில் இருந்து கடைசி வரை எனக்கு 200 பவுண்டுகள் செலவாகிவிட்டது. அதனால் எனக்கு லாபம் இல்லாமல் தான் இதை தரமாட்டேன். வான்போர்க் வெறுப்பை காட்டிக்கொள்ளாமல் புன்னகைத்தான். எனது நேர்மையை பற்றி நீ மிகவும் தப்பு கணக்கு போட்டுவிட்டாய் என்றான். அந்த புத்தகத்தை ஒப்படைக்கும் முன் உனக்கு பணம் தேவையல்லவா? ஆமாம், இதெல்லாம் ஒரு வியாபாரம் தானே. நல்லது, இதோ என்று சொல்லி விட்டு மேஜையில் அமர்ந்து ஒரு காசோலையில் கிறுக்கிவிட்டு அதை கிழித்தான். ஆனாலும் அதை அவனிடம் கொடுக்கவில்லை. விஷயம் இப்படி இருக்கும்போது நீ என்னை எவ்வளவு தூரம் நம்புகிறாயோ அதே போல்தான் நானும் உன்னை நம்ப வேண்டியிருக்கிறது. புரிகிறதா உனக்கு என்றான் திரும்பி அந்த அமெரிக்கக்காரனை பார்த்து. மேஜையில் காசோலை இருக்கிறது. நீ பணத்தை தொடும் முன் எனக்கு அந்த பொட்டலத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அமெரிக்கக்காரன் ஒரு வார்த்தையும் பேசாமல் உடனே அதை கொடுத்து விட்டான். வான்போர்க் அதை சுற்றியிருந்த கயிற்றை அவிழ்த்தான். 2 காகித உரைகளை நீக்கினான். அதன் உள்ளே இருந்த சிறிய நீல நிற புத்தகத்தை பார்த்து அமைதியாக ஆச்சரியத்தில் உறைந்து நின்றான். அதன் முகப்பில் தங்க நிற எழுத்துக்களில் தேனீ வளர்ப்பு பற்றிய நடைமுறை கையேடு என்று அச்சிடப்பட்டிருந்தது. ஒரே ஒரு முறைதான் அந்த உளவாளிகளின் தலைவன் அந்த வினோதமான சம்பந்தமில்லாத புத்தகத்தை பார்வையிட்டான். அதன்பின் அவன் பின்னங்கழுத்தில் இரும்பு கம்பி ஒன்று அழுத்தியது. அவனது இறுகிய முகத்தின் முன் குளோரோஃபார்ம் தடவிய பஞ்சு ஒன்று நீட்டப்பட்டது. இன்னொரு குவளை வாட்சன் என்றார் ஷெர்லாக் ஹோம்ஸ். உயர்தர டோக்கே மதுவை கையில் ஏந்தியபடியே பருமனாய் இருந்த வாகன ஓட்டி இப்பொழுது மேஜையில் அமர்ந்திருந்தார். தனது குவளையை மிக ஆவலோடு நீட்டினார். அது மிகவும் அருமையான மது ஹோம்ஸ். மிகவும் குறிப்பிடத்தக்க மது. மெத்த ஆசனத்தில் இருக்கும் நமது நண்பர் அது சோன்பர்ன் மாளிகையில் உள்ள பிரான்ஸ் ஜொஸ்பினின் சிறப்பு மிகுந்த நிலவறையில் தயாரிக்கப்பட்டது என்பதற்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். சாளரக் கதவை திறக்க நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா? குளோரோஃபார்மின் ஆவி நமது சுவையை கெடுத்துவிடக் கூடாதல்லவா? பெட்டகம் திறந்தே இருந்தது. அதன் முன் நின்று கொண்டு ஒவ்வொரு ஆவணமாக எடுத்து வேகமாக சரிபார்த்தவன் வான்போர்க்கின் பெட்டியில் நேர்த்தியாக அடுக்கினார். மெத்த ஆசனத்தில் வான்போர்க் குரட்டை விட்டபடி உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் கால்களும் கைகளும் கட்டப்பட்டிருந்தன. நாம் துரிதப்படுத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை வாட்சன். நமக்கு எந்தவித தொந்தரவும் இல்லை. அழைப்பு மணியை தயவு செய்து தொட முடியுமா உங்களால்? இந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை. மார்த்தா என்ற வயதான பெண்ணை தவிர. அவள் தன் வேலையை கச்சிதமாக செய்துவிட்டாள். இந்த வேலையை கையில் எடுக்கும் போதே நான் அவளிடம் இங்குள்ள நிலைமையை பற்றி தெரிந்து கொண்டேன். மார்த்தா நல்லபடியாக முடிந்துவிட்டது என்று தெரிந்தால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வாயிற்கதவு வழியாக சிரித்தபடியே அந்த பெண்மணி வந்தாள். திரு ஹோம்ஸை பார்த்து வேகமான ஒரு புன்னகையை வீசினாள்.
ஆனால் மெத்த ஆசனத்தில் இருந்த உருவத்தை பார்த்து சிறிது அதிர்ந்தாள். பரவாயில்லை மார்த்தா, அவன் ஒன்றும் அடிபடவே இல்லை. நல்லது திரு ஹோம்ஸ், அவன் மிகவும் நல்ல முதலாளியாகத்தான் இருந்தான். அவனது மனைவியுடன் ஜெர்மனி செல்லத்தான் சொல்லியிருந்தான். ஆனால் அது உங்கள் திட்டத்திற்கு எந்த விதத்திலும் உதவி இருக்காது இல்லையா? ஆமாம், நிச்சயமாக மார்த்தா. நீ இங்கிருக்கும் வரை எனது மனது நிம்மதியாக இருந்தது. உனது சைகைக்காக இன்றிரவு நாங்கள் சிறிது நேரம் காத்திருந்தோம். ஆமாம், அது காரியதரிசி. தெரியும், அவரது வாகனம் எங்களை தாண்டித்தான் சென்றது. அவர் இங்கிருந்து கிளம்ப மாட்டார் என்றே நினைத்துக் கொண்டிருந்தேன். அவரை நீங்கள் சந்தித்தால் அது உங்கள் திட்டத்தை பாதிக்கும் என்று நினைத்தேன். இல்லை, உண்மைதான். அரை மணி நேரம்தான் காத்திருந்தோம். அதற்குள் உங்கள் விளக்கு அணைக்கப்பட்டு செய்கை கிடைத்ததும் கடற்கரை தெளிவானது என்று புரிந்து கொண்டோம். நீங்கள் நாளை காலை லண்டனில் என்னை வந்து பாருங்கள் மார்த்தா, கிளார்ஸ்ட்ரிட்ஜ் உணவகத்தில். மிக்க சரி. நீங்கள் கிளம்புவதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆமாம், அவன் இன்று ஏழு கடிதங்கள் அனுப்பினான். எப்பொழுதும் போல அனைத்து முகவர்களையும் சேகரித்து வைத்திருக்கிறேன். மகிழ்ச்சி மார்த்தா, நான் நாளை அவைகளை பார்க்கிறேன். இந்த காகிதங்கள் என்று அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போதே மார்த்தா சென்று விட்டாள். அவ்வளவு மதிப்பு மிக்கதானது இல்லை. இதில் இருக்கும் செய்திகள் எல்லாம் எப்பொழுதோ ஜெர்மன் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும். இந்த மூல ஆவணங்களை பாதுகாப்பாக எல்லை கடந்து எடுத்துச் செல்ல முடியாது. அப்படியென்றால் அவைகளால் எந்தவித பயனும் இல்லை? அப்படியெல்லாம் என்னால சொல்லிவிட முடியாது வாட்சன். நமது மக்களுக்கு எது தெரியப்படுத்தப்பட்டது, எது தெரியப்படுத்தப்படவில்லை என்பதை அறிந்து கொள்வதற்காகவாவது உதவும் அல்லவா? இதில் பெரும்பகுதி நான் கொடுத்ததுதான். சொல்லவே தேவையில்லை, அவைகள் அனைத்தும் நம்பகத்தன்மை இல்லாதது என்று. ஒரு ஜெர்மன் கப்பல் கன்னிவெடிகளாக திட்டத்தில் கூறியது போல சொலட்டின்டில் பயணம் செய்தால் நான் இருக்க போகும் இன்னும் கொஞ்சம் காலமும் மகிழ்ச்சியாக கழியும். ஆனால் நீங்கள் வாட்சன், தான் செய்து கொண்டிருந்த வேலையை பாதியில் நிறுத்திவிட்டு தனது பழம்பெரும் நண்பரை தோளை தொட்டு தூக்கினார். நான் உங்களை எப்பொழுதும் வெளிச்சத்தில் பார்க்கவே இல்லை. இத்தனை ஆண்டுகளா எப்படி இருந்தீர்கள்? எப்பொழுதும் போல மகிழ்ச்சியாகவே இருக்கிறீர்கள். நான் 20 ஆண்டுகள் குறைந்து விட்டது போல் உணர்கிறேன். ஹோம்ஸ், ஹார்விச்சில் வாகனத்தோடு வந்து சந்திப்போம் என்று உங்களது தந்தி கண்டு நான் மகிழாத நாட்களே இல்லை. ஆனால் நீங்கள் ஹோம்ஸ் மிகவும் குறைவாகவே மாறியிருக்கிறீர்கள், அந்த கொடுமையான தாடியை தவிர. இதுதான் நமது நாட்டுக்காக நாம் செய்யும் சிறு சிறு தியாகங்கள் வாட்சன் என்று சொல்லிக்கொண்டே தனது தாடியை தடவி விட்டு கொண்டார். நாளை ஒரு கொடூரமான ஞாபகங்களை மட்டுமே மிச்சம் வைத்துவிட்டு போகும். முடிவெட்டி மற்ற பிற சீர்திருத்தங்கள் செய்து நான் மீண்டும் பழையபடி கிளாரிட்ஜ் உணவகத்திற்கு வந்து விடுவேன். என்ன சொன்னீர்கள் வாட்சன்? ஆம், எனது நன்றாக இருந்த ஆங்கிலம் இந்த அமெரிக்கா வேலையால் பாழ்பட்டு போய்விட்டது. ஆனால் நீங்கள் ஓய்வு பெற்று விட்டீர்கள் ஹோம்ஸ். உங்களது தேனீக்கள் மற்றும் புத்தகங்களுக்கு நடுவில் தெற்கு டவுனில் இருக்கும் சிறு வயல்வெளியில் தனிமையில் வாழ்வதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அதேதான் வாட்சன், எனது ஓய்வு நேரத்தில் விளைந்த நன்மை இதுதான். எனது பிந்தைய காலத்தின் அற்புத படைப்பு. மேஜையில் இருந்த அந்த நூலின் தலைப்பு முழுவதையும் வாசித்தார். தேனீ வளர்ப்பு பற்றிய நடைமுறையை கையேடு, ராணி தேனியை தனிமைப்படுத்துவது பற்றிய சில விளக்கங்களுடன் இதை நான் தனியாளாக செய்தேன். பலமான சிந்தனைகள் நிறைந்த இரவுகள் மற்றும் வேலைப்பளு மிகுந்த பகல் பொழுதுகளின் பலனால் விளைந்த நன்மை இது. வேலை செய்து கொண்டிருக்கும் சிறு தேனீ குழுக்களை கவனித்தேன். ஒரு காலத்தில் லண்டனின் குற்ற குழுக்களை கவனித்தது போல. ஆனால் மீண்டும் பணியில் சேர்ந்தது எப்படி? அதை நினைத்தால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அயலகத்துறை மந்திரியை நான் சமாளித்து விட்டேன். ஆனால் பிரதமரே எனது எளிமையான வீட்டிற்கு வந்து நின்றால் உண்மை என்னவெனால் வாட்சன், இந்த மெத்த ஆசனத்தில் இருக்கும் இந்த மனிதன் நமது மக்களுக்கு பெரும் சவாலாக இருந்தான். அவன் ஒரு தனி பிறவி. நிறைய விஷயங்கள் தவறாக போய்க் கொண்டிருந்தன. எதனால் தவறானது என்று யாருக்குமே தெரியவில்லை. சில உளவாளிகள் மேல் சந்தேகம் இருந்தது. சிலரை பிடித்தோம். ஆனால் மர்மமான வலிமையான மைய விசை ஒன்று இருப்பதற்கான அறிகுறிகள் இருந்தன. அதை கண்டுபிடிப்பது மிகவும் அத்தியாவசியமாக இருந்தது.
நான் இதை கவனிக்க வேண்டும் என்று மிகவும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதற்கு எனக்கு 2 ஆண்டுகள் ஆனது வாட்சன். ஆனால் அதில் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் எனது புனித பயணத்தை சிகாகோவில் ஆரம்பித்தேன். பஃபலோவில் உள்ள அயர்லாந்து கமுக்க சமூகத்தில் பட்டம் பெற்று ஸ்கிபாரின் காவல்துறைக்கு மிகவும் மோசமான பிரச்சனைகள் கொடுத்து உதவி உளவாளியான வான் போர்க்கின் கண்களில் பட்டு அவனால் சரியானவன் என்று பரிந்துரைக்கப்பட்டேன் என்று சொன்னால் இந்த விஷயம் எவ்வளவு சிக்கலானது என்று நீங்களே முடிவு கட்டிக் கொள்ளுங்கள். அதிலிருந்து அவன் என்னை மிக ஆழமாக நம்பத் தொடங்கிவிட்டான். அவனது பெரும்பாலான திட்டங்கள் மெதுவாக தவறாக செல்வதையோ இல்லை அவனது உளவாளிகள் 5 பேர் சிறைக்கு சென்றதையோ அது தடுத்து நிறுத்தவில்லை. நான் அவர்களை கவனித்தேன். கனிந்து வரும் வேளையில் பறித்தேன். நன்று, நீங்களும் மோசமில்லை என்று நம்புகிறேன். இறுதியாக சொன்ன குறிப்பு வான் போர்க்கிற்கானது. பலவிதமான பெரும் மூச்சுகள் மற்றும் விழித்தல்களுக்கு நடுவில் அவன் ஹோம்ஸ் சொன்னதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். அதன்பின் ஜெர்மன் மொழியில் கெட்ட வார்த்தைகளில் வறுத்தெடுக்க ஆரம்பித்தான். அவனது முகம் தீவிரமான உணர்ச்சிகளால் கோணலானது. ஹோம்ஸ் அந்த ஆவணங்களை துரிதமாக ஆய்வு செய்து கொண்டிருந்தார். தனது கைதி காத்து கொண்டிருக்கும் வேளையில். நாராம்சமாக இருந்தாலும் ஜெர்மன் மொழிதான் அனைத்து மொழிகளை காட்டிலும் சொல்திறம் கொண்ட மொழி. வான்போர்க் முற்றிலும் களைப்படைந்து நிலையில் அவர் குறிப்பிட்டார். ஒரு நகலின் ஓரத்தை கவனித்த போது ஹலோ ஹலோ என்றார். பின் அதை பெட்டியினுள் வைத்து விட்டார். இது இன்னொரு பறவையை கூண்டிலடைக்க உதவும். இவன் மீது ரொம்ப நாளாய் நான் கண் வைத்திருந்த போதும் இவனது முதலாளி இப்படிப்பட்ட தில்லாலங்கடியா இருப்பான் என்று எனக்கு தெரியாது. வான்போர், நீ பல விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. மிகுந்த பிரயாசப்பட்டு கைதி மெத்தாசனத்தில் எழுந்து அமர்ந்தான். தன்னை கைது செய்தவனை ஆச்சரியமும் வெறுப்பும் கலந்த ஒரு பார்வையாய் பார்த்தான். உன்னை எப்படியும் பழிவாங்குவேன், அல்டாமோண்ட். அவன் மிக மெதுவாக ஆனால் தீர்க்கமாக சொன்னான். எனது வாழ்நாள் முழுவதும் கழிந்தாலும் பரவாயில்லை, உன்னை விடமாட்டேன். அருமையான பழைய பாடல் என்றார் ஹோம்ஸ். கடந்த காலங்களில் எத்தனை முறை இதை நான் கேட்டிருக்கிறேன். இறந்து போன பேராசிரியர் மோரிஹார்டியின் பிடித்தமான பாடலும் இதேதான். படைத்தலைவர் செபஸ்டியன் மோரான் அவர்களுக்கு இப்படித்தான் புலம்புவார். இருந்தும் இதோ நான் இருக்கிறேன் தெற்கு டவுனில் தேனீக்கள் வளர்த்து கொண்டு. நாசமாய் போ துரோகி என்று கத்தினான் அந்த ஜெர்மன் கட்டுகளை அவிழ்க்க முயற்சி செய்து கொண்டு கண்களில் கொலைவெறியோடு. இல்லை இல்லை, இது ஒன்றும் அவ்வளவு மோசமானதில்லை என்று சிரித்தபடியே சொன்னார் ஹோம்ஸ். என் பேச்சிலேயே உனக்கு புரிந்திருக்கும். சிகாகோவின் திரு ஆல்டாமோண்ட் என்பவர் உண்மையில் இல்லை என்று. நான் அவனை பயன்படுத்திக் கொண்டேன். அவன் போய்விட்டான். அப்படியென்றால் நீ யார்? நான் யார் என்பது இப்பொழுது தேவையில்லாத விஷயம். ஆனால் உனக்கு அவ்வளவு ஆர்வம் இருப்பதால் சொல்கிறேன். உனது குடும்ப உறுப்பினர்களை காண்பது இது ஒன்றும் முதல் முறை அல்ல. நான் ஜெர்மனியில் இதற்கு முன் பல முறை வர்த்தகம் செய்திருக்கிறேன். அதனால் என் பெயர் உனக்கு பரிச்சயமாகத்தான் இருக்கும். எனக்கு நிச்சயம் தெரிந்தே ஆக வேண்டும் என்று அந்த ஜெர்மன் இறுக்கமாக சொன்னான். உனது சகோதரன் ஹென்றி அரச தூதுவனாக இருந்தபோது ஹைரின் ஹெட்லர் மற்றும் இறந்து போன பொஹிமியாவின் அரசரையும் பிரித்தது நான் தான். வான் ஹன்சு பிரான்ஸ்டைனை அனைவரையும் அழிக்கும் எண்ணம் கொண்ட குளோஃபன் கொலை செய்வதில் இருந்ததும் நான் தான் காப்பாற்றினேன். அவன் உனது தாயின் அண்ணனும் கூட நான் தான். வான்போர்க் ஆச்சரியத்தில் எழுந்து அமர்ந்தான். ஒரே ஒருவன்தான் இருக்க முடியும், அதுதான் என்றார் ஹோம்ஸ். முனங்களோடு வான்போர்க் மெத்த ஆசனத்தில் விழுந்தான். இருந்தும் பெரும்பாலான செய்திகள் உன்னிடம் இருந்துத்தானே வந்தன என்று கதறினான். இதனால் என்ன பலன்? ஐயோ, நான் என்ன காரியம் செய்துவிட்டேன்? நான் செத்தேன்.
நிச்சயம் அது சிறிய நம்பிக்கை துரோகம்தான் என்றார் ஹோம்ஸ். அவை அனைத்தும் கொஞ்சம் சரிபார்க்கப்பட வேண்டியவைதான். ஆனால் உனக்கு அதற்கு நேரமில்லை. உங்க தலைவர்தான் எதிர்பார்த்ததை விட பெரிய புதிய துப்பாக்கிகளை காண்பார். மேலும் கப்பல் கொஞ்சம் வேகமானதும் கூட. ஏமாற்றத்தில் தன் கழுத்தை தானே இறுக்கிக் கொண்டான் வான்போர்ட். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் தேவையான நேரத்தில் வெளிவரும். ஆனால் உன்னிடம் ஒரு அரிதான குணாதிசயம் இருக்கிறது. வேறு பல ஜெர்மன் நாட்டுக்காரர்களிடம் இல்லாதது. திரு வான்போர் ஒரு விளையாட்டு வீரன். சொல்கிறேன் என்று தவறாக எடுத்துக்கொள்ளாதே. நீ பல பேரை தோற்கடித்திருக்கிறாய். இப்பொழுது உன்னையே நீ தோற்கடித்து விட்டாய். என்ன இருந்தாலும் உனது நாட்டிற்கு உன்னால் முடிந்ததை செய்துவிட்டாய். அதேபோல் நான் எனது தாய் நாட்டிற்கு செய்துவிட்டேன். எது இதில் மிகவும் இயல்பானது? மேலும் என்று அடுக்கினார். அன்பு இல்லாமல் இல்லை. தன் கையை படுத்திருந்த அவனது தோள்பட்டையில் அழுத்தியவாறு, ஒரு இழிவான எதிரியிடம் மண்டியிடுவதை விட இது சிறந்ததே. இந்த ஆவணங்கள் எல்லாம் தயாராகிவிட்டன வாட்சன். கைதியை தூக்க கொஞ்சம் உதவி செய்தீர்கள் என்றால் உடனே நாம் லண்டன் கிளம்பி விடலாம். வான்போர்க்கை நகர்த்துவது அவ்வளவு எளிதாக இல்லை. ஏனெனில் அவன் மிகவும் வலிமையாகவும் எதற்கும் துணிந்தவனாகவும் இருந்தான். இறுதியில் அவனது இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு இரு நண்பர்களும் மெதுவாக அவனை தோட்டத்தின் பாதையில் நடத்தி கொண்டு சென்றனர். சில மணி நேரங்களுக்கு முன் புகழ்பெற்ற அதிகாரி ஒருவர் அவனை அதே இடத்தில் நின்று பாராட்டி சென்றார். இறுதியில் ஒரு சண்டைக்கு பின் அவனை மிச்சமிருந்த வண்டியின் ஆசனத்தில் ஏற்றினார்கள். கைகளும் கால்களும் இன்னும் கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தன. அவனது மதிப்பு மிகுந்த பெட்டியும் அவனருகே வைக்கப்பட்டது. நீ சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வாய் என்று நம்புகிறேன் என்றார் ஹோம்ஸ். இறுதிக்கட்ட நடவடிக்கை எடுக்கும்போது நான் ஒரு சுருட்டை பற்ற வைத்து உன் உதட்டில் வைத்தால் நீ உரிமை எடுத்துக் கொள்கிறேன் என்று கோபித்துக் கொள்வாயா? ஆனால் அந்த கோபக்கார ஜெர்மனிடம் எல்லா ஏற்பாடுகளும் வீணாகி போய்விட்டன. நீங்கள் உணர்வீர்கள் என்று எண்ணுகிறேன் என்றான் அவன். உங்களது அரசு உங்களை இந்த நடவடிக்கையில் ஆதரித்தால் அது ஒரு போருக்கான ஆயத்தம். உனது அரசுக்கும் இந்த நடவடிக்கைக்கும் என்ன பொருள் என்று அந்த பெட்டியை தட்டிக்கொண்டே கேட்டார். நீ ஒரு தனி மனிதன். என்னை கைது செய்ய உன்னிடம் எந்தவித ஆவணமும் இல்லை. இந்த முழு விவகாரமும் சட்டத்திற்கு புறம்பானது, அதிக பிரசங்கித்தனமானது. நிச்சயமாக என்றார் ஹோம்ஸ். ஒரு ஜெர்மன் நாட்டு குடிமகனை கடத்தியது, அவனது அந்தரங்க ஆவணங்களை திருடியது. உங்களுக்கு சூழ்நிலை புரிகிறது என்று நினைக்கிறேன். உனக்கும் உனது கோட்டாளிக்கும் நான் இந்த கிராமத்திற்கு கடக்கும் போது உதவி வேண்டி கத்தினால் என்ன ஆகும் தெரியுமா? எனதருமை நண்பனே, முட்டாள்தனமாக எதுவும் செய்தால் இந்த கிராமத்து விடுதிக்கு இருக்கும் கொஞ்ச நஞ்ச பெயரையும் பெரிதாக்கி விடும்படி அந்தரத்தில் ஊசலாடும் ஜெர்மன் என்ற வாசகம் பொருந்திய கம்பத்தில் கட்டி வைத்து விடுவோம். எப்படி வசதி? இந்த ஆங்கிலேயன் பொறுமையானவன். ஆனால் தற்போது அவனது கோபம் சீண்டப்பட்டு விட்டது. இதற்கு மேல் விளையாடாதே. வேண்டாம் திரு வான்போர்ட், நீங்கள் எங்களுடன் அமைதியான முறையில் ஸ்காட்லாந்து ஆர்ட்டுக்கு வர வேண்டும். அதன் பின் நீ உனது நண்பன் பரோன் வான் ஹெர்லிங்கை அழைக்கலாம். அவர் ஏற்பாடு செய்த தூதுவர்களுக்கான பெரிய அறையில் இப்பொழுதாவது உன்னை தங்க வைக்க முடியாதா என்று பார்க்கலாம். வாட்சன், உங்களை பொறுத்தவரை நீங்கள் உங்களது பழைய வேலையில் சேர்ந்து விடுவீர்கள் என்று நினைக்கிறேன். அதனால் லண்டன் உங்களுக்கு வெகு தூரம் இல்லை. இந்த மொட்டை மாடியில் சிறிது நேரம் என்னுடன் நெல்லுங்கள். இதுதான் நாம் பேசப் போகும் அமைதியான இறுதி பேச்சாகவும் இருக்கலாம். அந்த இரு நண்பர்களும் மிகவும் நெருக்கமாகவும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பழைய நினைவுகளில் மூழ்கியபடி அவர்களது கைது தனது கட்டுகளை அவிழ்க்க போராடி கொண்டிருந்தான். வாகனத்திற்கு சென்ற பின் ஹோம்ஸ் நிலவு ஒளிரும் கடலை காட்டியபடி தன் தலையை அசைத்தான். கிழக்கில் இருந்து ஒரு காற்று வருகிறது வாட்சன் என்றார்.
அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை ஹோம்ஸ். இன்னும் வெம்மையாகத்தான் இருக்கிறது. நல்லா சொன்னீங்க வாட்சன். கால மாற்றத்தில் நீங்கள் மட்டும் அப்படியே இருக்கிறீர்கள். கிழக்கு காற்று வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அது இங்கிலாந்தில் எப்பொழுதும் வீசியதில்லை. அப்பொழுது குளிராகவும் கடுமையாகவும் இருக்கும். நம்மை போன்ற பல பேர் அதை தாங்குவதே கடினம். இருந்தாலும் அது கடவுளின் சொந்த காற்று புயல். கடந்த பின் ஒளியில் ஒரு சிறந்த தூய்மையான வலிமையான கரை தெரியும். வாகனத்தை இயக்குங்கள் வாட்சன். நாம் ஏற்கனவே கிளம்பியிருக்க வேண்டும். என்னிடம் 500 பவுண்டுக்கான காசோலை உள்ளது. அதை யாரும் தடுக்கும் முன் பணத்தை எடுக்க வேண்டும்.